திமுக தலையில் இடியை இறக்கிய செய்தி, காப்பாற்றியவர்களே எதிராக திரும்பிய சம்பவம், தோல்வி உறுதி. தமிழகத்தில் தேர்தலுக்கு முன் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் மற்றும் அவை நிறைவேற்றப்பட்டதா என்ற கேள்வி இன்று மக்கள் மத்தியில் பெரும் விவாதமாக மாறியுள்ளது. குறிப்பாக திமுக அரசு பல தரப்பினர்களிடமிருந்து விமர்சனங்களை சந்தித்து வருகிறது. மாணவர்கள், விவசாயிகள், பெண்கள், அரசு ஊழியர்கள் என பலரும் தங்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். மாணவர்களை பொறுத்தவரை கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற நம்பிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இலவச லேப்டாப் திட்டம் நிறுத்தப்பட்டு டேப்லெட் வழங்கப்படும் என அறிவித்து அதிலும் முன்னேற்றம் இல்லை என்ற விமர்சனங்கள் எழுகின்றன. அதேபோல விவசாயிகள் மத்தியில் சர்க்கரை ஆலை நிலுவைத் தொகை, துளிபாசன மானியம் மற்றும் பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை போன்ற வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என்ற அதிருப்தி நிலவுகிறது. பெண்கள் மற்றும் அரசு ஊழியர்களும் இதே போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். பெண்கள் சுய உதவி குழுக்களுக்கு மானியம், வட்டியில்லா கடன், வேலைவாய்ப்பு போன்ற அறிவிப்புகள் நடைமுறைக்கு வரவில்லை என கூறப்படுகிறது. சுகாதார தொழிலாளர்கள், ஓய்வூதியதாரர்கள், ஆசிரியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் உள்ளிட்டோர் பல கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் நிர்வாக ரீதியாகவும் பல வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என விமர்சனம் எழுகிறது. லோக் ஆயுக்தா அமைப்பு, மின்சார கட்டண குறைப்பு, அரசு நிறுவன மேம்பாடு போன்ற அறிவிப்புகள் செயல்படுத்தப்படவில்லை என கூறப்படுகிறது. ஆவின் மற்றும் தமிழ் பண்பாட்டு வளர்ச்சி தொடர்பான வாக்குறுதிகளும் எதிர்பார்த்த அளவுக்கு முன்னேறவில்லை என்ற கருத்தும் நிலவுகிறது. மொத்தத்தில் தேர்தல் வாக்குறுதிகள் மற்றும் அதன் நடைமுறைப்படுத்துதல் குறித்து மக்கள் மத்தியில் தொடர்ந்து கேள்விகள் எழுந்து வருகிறது. இது வரும் தேர்தலில் திமுகவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள்.